கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 3. வீரமாகேந்திர காண்டம். அதில் 6. சூரபத்மன் மந்திராலோசனை. சூரபத்மனோ தன்னுடைய குமாரன் வீரபாகுவின் கையில் சிக்கி மாண்டு போன விஷயத்தை கேள்விப்பட்டதும் தன் மனைவி பத்ம கோமலையோடும் மற்றும் அநேக பெண்மணிகளோடும் அசுர வீரர்களோடும் சேர்ந்து கொண்டு கரை காணா துயர சாகரத்தில் மூழ்கினான். அப்போது அதி புத்திசாலியான தர்மகோபன் என்னும் மந்திரியொருவன் அவனை நோக்கி, வீர தீர பராக்கிரமங்களில் தலைசிறந்த அரசரே, தாங்கள் எதற்காக இப்படி வருந்தி புலம்புகிறீர்கள்? தாங்களோ செல்வம், செல்வாக்கு, புத்தி சாதுரியம், தைரியம், சௌரியம், பராக்கிரமம் ஆகியவை அனைத்தும் பரிபூரணமாக நிரம்பியவர். சகல தந்திர கலைகளிலும் கற்றுத் தேர்ந்த நிபுணர். அப்படிப்பட்ட சிறந்த அறிவாளியாகிய தாங்களே இப்படி துயரத்தில் வசப்பட்டு நிலை குலைந்திருப்பதை பிரம்மா முதலான தேவர்கள் காண நேர்ந்தால் அவர்கள் அனைவரும் உங்களை கேலி செய்து நகைக்க மாட்டார்களா? உங்கள் மகனின் ஆயுட்காலம் அவ்வளவுதான். அதனால்தான் மகாவீரனான அவன் கேவலம் ஒரு தூதனால் கொலை செய்யப்பட்டு விட்டான். இனியும் சென்று போன நிகழ்ச்சியை பற்றியே நினைத்து உங்கள் மனதை அலட்டிக் கொள்ளாதீர்கள் என்று தேர்தல் மொழிகளைச் சொன்னான். அதன் பிறகு சூரபத்மன் தன்னை சூழ்ந்திருப்பவர்களை நோக்கி, அந்த தூதன் இன்னும் இங்கேதான் இருக்கிறானா அல்லது வெளியேறி சென்று விட்டானா என்று ஆத்திரத்துடன் வினவினான். அவன் இங்கிருந்து போய்விட்டான் என்று அவர்கள் பதிலளித்ததும், சரி சரி, பிரம்மதேவனை இங்கே என் முன்னிலையில் அழைத்து வா என்று தன்னுடைய தூதுவர்களில் ஒருவனை நோக்கி அவன் கட்டளையிட்டான். அந்த தூதனோ பிரம்மாவை சகல இடங்களிலும் சென்று தேடி பார்த்தான். கடைசியில் தேவர்கள் புடைசூழ பிரம்மதேவன் சண்முகப் பெருமானின் சமீபத்தில் இருப்பதைக் கண்டு சூரனிடம் திரும்பி வந்து அதை பற்றி கூறினான். சூரபத்மனோ தன் மனதிற்குள்ளாகவே பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரையும் சபித்து கொண்டு உடனடியாக வேறொரு அண்டத்திற்கு அதிபரான பிரம்மாவை அழைத்து வரும்படி செய்தான். பிறகு அந்த பிரம்மாவை நோக்கி, பிரம்மதேவனே, என்னுடைய இந்த நகரத்தை முன்பு இருந்தது போலவே நிர்மாணித்து கொடு என்று உத்தரவிட்டான். பிரம்மதேவனும் அசுரனுடைய வார்த்தையை தட்ட முடியாமல் அவன் கூறியபடியே செய்து முடித்தார். அவருக்கு பல வெகுமதிகளையும் கொடுத்து தன் தூதர்களோடு அவரை சுய அண்டத்திற்கு செல்லும்படியாக அனுப்பி வைத்தான். தூதர்களும் அவ்வாறே அவரை பிரம்மாண்டத்திற்கு வெளியில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பிச் சென்றார்கள். அதே சமயத்தில் சூரபத்மனால் சுப்பிரமணியரிடம் அனுப்பப்பட்டிருந்த சாரர்கள் அனைவரும் தங்கள் வேலையை முடித்துக்கொண்டு அங்கே திரும்பி வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் தலைவனான சூரனை நோக்கி, அரசே, தங்கள் கட்டளைப்படியே நாங்கள் ஆறுமுகரின் இருப்பிடமாகிய திருச்செந்தூருக்குச் சென்று சகல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு வந்தோம். அங்கே சிவபெருமானின் தேகத்திலிருந்து தோன்றியிருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானானவர் உங்கள் தம்பியாகிய தாரகாசுரனை கொன்றுவிட்டு பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவராலும் வணங்கப் பெற்றவராக வசித்து வருகிறார். அவரைச் சுற்றிலும் மகா பலிஷ்டர்களான 2000 வாகினி பூத சேனைகள், பராக்கிரமம் மிகுந்த 108 சேனாபதிகள், கணக்கில்லாத திறமை வாய்ந்த 109 வீரர்கள் ஆகியோர் சூழ்ந்திருக்கிறார்கள்.
அவர்தான் தங்களிடம் வீரபாகுவை தூதனாக இங்கே அனுப்பியிருக்கிறார். அந்த வீரபாகுவினால் மாபெரும் அசுரனாகிய யாளிமுகன் கொலை செய்யப்பட்டு லங்கா நகரமும் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. அவன் மூலமாக தங்களை பற்றிய விவரங்களையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட முருகப்பெருமான் தங்கள் மீது தற்போது அளவு கடந்த கோபம் கொண்டிருக்கிறார். அவர் தங்களோடு நாளைய தினமே யுத்தம் செய்ய போவதாக பிரம்மா முதலான தேவர்களிடம் கூறினார். அதை கேட்டு அத்தேவர்களும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கில் ஆரவாரம் செய்து ஆனந்த கூத்தாடினார்கள் என்று கூறி முடித்தார்கள். அதை கேட்டதும் சூரபத்மராஜன் தன் தம்பி சிம்மமுகன், தன் குமாரர்கள், சேனாதிபதிகள், ராஜதந்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கும் தன் மந்திரிகள் ஆகிய அனைவரையும் துரிதமாக அங்கே வரவழைத்தான். அவர்கள் அனைவரும் அவன் முன்னிலையில் வந்து அமர்ந்ததும் அவன் அவர்களை நோக்கி, ஆறுமுகன் நாளைய தினமே நம்முடன் போரிட தீர்மானித்திருக்கிறானாம். அந்த சின்னஞ்சிறு பாலகன் எப்போது என் தம்பி தாரகனை கொன்றானோ அன்றே நான் அவனோடு யுத்தம் செய்ய படைகளோடு புறப்பட்டேன். ஆனால் சிறு பையனான அவனோடு போரிட்டால் எனக்கு அவமானம் ஏற்படுமே என்று கருதி போரிடுவதற்கு முன் வைத்த காலை பின்வாங்க மாட்டேன். அதனால் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவாளிகளாக நீங்கள்தான் எனக்கு கூறி உணர்த்த வேண்டும் என்றான். உடனே மயூரன் என்னும் மந்திரி எழுந்து நின்று, தலைவரே, அந்த முருகப்பெருமானை தாங்கள் இன்னமும் ஒன்றுமே தெரியாத சிறுவன் என்று நினைப்பது முழுக்க முழுக்க தவறாகும். உங்கள் தம்பி தாரகனை அவன் கொன்ற பிறகும் உங்களால் அப்படி அம்மாதிரி அசட்டையாக நினைக்க முடிகிறது. மேலும் வஜ்ரபாகுவை கொன்றுவிட்ட அந்த வீரபாகுவையும் ஒரு சாதாரண தூதன் என்றே நீங்கள் கருதுகிறீர்கள். அதுவும் தவறானதுதான். அதிகம் சொல்வானேன். இப்போது தாங்களும் யுத்தத்திற்கு தயாராக இருப்பதுதான் நல்லது என்றான். அதன் பிறகு துர்க்குணன் என்னும் மந்திரி எழுந்து நின்று, அரசே, அந்த முருகனை சிறுவன் என்றும் பூதங்கள் சேனைகள் என்றும் எண்ணி வாளாவிருப்பது சரியல்ல. நம்முடைய சேனாபதிகளை அனுப்பி அந்த சிறுவனை அவன் படைகளோடு வென்றுவிட வேண்டும் என்றான். அதன் பிறகு தருமகோபன் என்பவன், அசுரத் தலைவரே, அந்த பாலகன் முருகன் பிரமாதமான பராக்கிரமம் வாய்ந்தவனேயல்ல. தங்களுடைய குமாரர்களாகிய ஹிரண்யன், அக்னிமுகன் ஆகியவர்களின் வீர தீரத்திற்கு முன் அச்சிறுவன் எம்மாத்திரம்? தங்கள் தம்பி தாரகனோ சிறுவனாகையால் அந்த முருகனுடைய பாணங்களுக்கு பதில் பாணங்கள் போட முடியாமல் கொலையுண்டு விட்டான். மேலும் அகஸ்திய முனிவரின் சாபத்தின் பயனாகத்தான் கிரௌஞ்ச பர்வதமும் அந்த முருகனால் பிளக்கப்பட்டன. உங்கள் குமாரனான வஜ்ரபாகுவும் சரியான சமயத்தில் ரதம், வில், அம்பு ஆகியவைகள் தன் கைக்கு கிடைக்காத காரணத்தினால்தான் அந்த தேவதூதன் வீரபாகுவினால் கொல்லப்பட்டு மாண்டான். ஆகையால் இப்போதே நம் சேனாபதியை அனுப்பி பிரம்மா, விஷ்ணு ஆகியோருடன் அமர்ந்திருக்கும் அந்த பாலகனை போரில் வெல்ல வேண்டும் என்று கூறினான். அதன் பிறகு காலஜித் என்பவன், தலைவரே, தாங்கள் முன்பொரு சமயம் பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் ஆகியவர்களையும் ஜெயித்து வெற்றி வாகை சூடினீர்கள். அப்போது கூட தாங்கள் இம்மாதிரி பரபரப்பு கொள்ளவில்லை. ஆனால் இப்போதோ தங்கள் மனம் ஒரேடியாக குழம்பிப் போய் இருக்கிறது. உங்கள் மனக்கவலையை அடியோடு நீக்கிவிட்டு இப்போதே படைகளை அணிவகுத்து நிறுத்தி யுத்தத்திற்கு அனுப்புங்கள். இல்லையென்றால் எனக்கு உத்தரவிடுங்கள். நானே போரிடப் புறப்பட்டுச் செல்கின்றேன் என்றான். அதன் பிறகு சண்டன் என்பவன், அசுர சிரேஷ்டரே, தங்களைப் போன்ற ஒரு மாபெரும் வீரர் சாதாரண சிறுவனான அந்த முருகனையும் அவனைச் சேர்ந்தவர்களையும் வெல்வதற்காக ஏன் கவலை கொண்டு குழம்ப வேண்டும்? நான் இப்போதே புறப்பட்டுச் சென்று அந்த முருகனையும்
அவனுடைய சைனியங்களை முறியடித்து கொண்டு திரும்பி வருகிறேன் என்றான். அதன் பிறகு அனவன், சிங்கன் ஆகிய மந்திரிகளும் மற்றுமுள்ள அதையே வலியுறுத்தி கூறினார்கள். அதன் பிறகு பானுகோபன், தலைவரே, தாரகன், கிரௌஞ்சன் ஆகியவர்கள் எப்போது உயிரிழந்தார்களோ அப்போதே நான் அந்த முருகனை வென்றுவிட முன்வந்தேன். ஆனால் தாங்கள் என்னை தடுத்து நிறுத்திவிட்டீர்கள். இப்போதும் அப்படிச் செய்யாமல் உடனே என்னை படைகளுடன் அனுப்பி வையுங்கள். அந்தச் சிறுவனை நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று வீராவேசமாக மொழிந்தான். அதை கேட்டதும் ஹிரண்யன், தந்தையே, இந்த சாதாரண விஷயத்திற்காக பானுகோபனை அனுப்புவது சரியல்ல. நானே தங்கள் உத்தரவின் பேரில் சென்று அவனை வென்று கொண்டு வருகிறேன் என்றான். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.